ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். திருதராஷ்டிரன் முற்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவியில் தொடருமா? பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறக்குமா? போன்ற சந்தேகங்களுக்கு பகவான் கண்ணன் அழகாக பதிலளிக்கிறார். மேலும் திருதராஷ்டிரனுக்கு ஏன் கண் குருடானது, ஏன் அவனுக்கு 100 குழந்தைகள் பிறந்தன என்பதை விளக்குகிறார். குருஷேத்திர போர் முடிந்து தர்மபுத்திரருக்கு முடிசூட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது திருதராஷ்டிரன் கிருஷ்ணனிடம், கண்ணா, நான் பிறவியிலேயே குருடனாக இருந்த போதிலும் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்தேனே. அவ்வாறு இருக்கும்போது என் 100 புதல்வர்களும் ஒருவர் கூட மீதமில்லாமல் இறந்து போகும்படி நான் செய்த பாவம் என்ன, எனக்கு விளக்குவாயாக என்று கேட்டான். கண்ணன் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதன் பின் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதற்கு பதில் சொன்னால் உன் சந்தேகத்திற்கு பதில் சொல்கிறேன் என்றார். நீதி தவறாது ஆட்சி செய்த அரசனிடம் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான். நல்ல சுவையாக சமைப்பது மற்றும் அரசரை பிரேத்தமாக கவனிப்பது போன்ற காரணங்களால் விரைவில் தலைமை சமையல் கலைஞராக பதவி உயர்வு பெற்றான். அப்போது சமையல்காரனுக்கு அரசனிடம் மேலும் பரிசு பெற வேண்டும் என்ற பேராசையால் விபரீத எண்ணம் தோன்றியது. அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாக சமைத்து அரசருக்கு பரிமாறினான். தான் சாப்பிடுவது எது என்று தெரியாமல் அந்த உணவின் சுவையில் மயங்கிய மன்னன் அதை விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி அதை சமைக்கவும் கட்டளையிட்டு சமையல்காரனுக்கு பரிசும் அளித்தான். திருதராஷ்டிரா, இப்பொழுது சொல், அரசன் சமையல்காரன் இருவரில் அதிக பாவம் செய்தவர் யார்? திருதராஷ்டிரன் சிந்தித்து ஒருமுறை வசிஷ்டரிடம், சமையல்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை முனிவருக்கு வைத்து விட்டான். ஞானதிஷ்டியில் அதை கண்டுபிடித்த முனிவர் சமையல்காரனுக்கு சாபம் விட்டார். அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே. சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான். அதனால் அவன் தவறு சிறியது. ஆனால் பல நாட்கள் இப்படி ஒரு உணவை உண்டு அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிகம் தவறு செய்கிறான் என்கிறார் திருதராஷ்டிரர். புன்னகை புரிந்த கண்ணன், திருதராஷ்டிரா, நீயும் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னன் செய்ததே தவறு என கூறினாய். இந்த நீதி பரிபாலன் தான் பீஷ்மர், துரியோதனர், விதுரர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது. சற்று முன் நான் சொன்ன கதை உன்னுடைய கதைதான். முற்பிறவியில் நீயே உன் தவறால் 100 அன்ன குஞ்சுகளை உணவாக தின்றாய். அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரும் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன் 100 பிள்ளைகள் இழந்து நீ அறிந்து கொள்கிறாய். ஆனால் நீ முற்பிறவியில் அரசனாக இருந்தபோது தினம் கண்ணால் பார்த்து உண்டும் நல்ல உணவு, பாபகரமான உணவுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை. அப்புறம் உனக்கு கண் எதற்கு? ஆகையால் நீ குருடனாய் தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது அவரவர் வினைக்கேற்ப அவரவர் வாழ்வு அமையும் என்றார். தன் வினையே தன்னை சுட்டதென்பதை உணர்ந்த திருதராஷ்டிரன் வாயடைத்து நின்றான்.